பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு வச்சிருக்கிறதான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வேத புஸ்தகத்தின் ஒரு பகுதியிலிருந்து அதனுடைய 3 படிகள் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் நமக்காக வேத புஸ்தகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகம் பல ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுத்திருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அதை சுதந்திரித்துக் கொள்வதில் தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. வேதத்துல எபேசியர் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. அதே மாதிரி 2 பேதுரு 1 அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வேத புஸ்தகத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனைனா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினுடைய தேவைகளாக ஒரு பக்கமும் வேதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தேங்கி நிற்கிறதாக ஒரு பக்கமும் தான் இன்று நாட்கள்ல காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேதத்துல பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல வழிகளில பலரும் அவரவருடைய பிரச்சனையிலிருந்து சால்வாகி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேத புஸ்தகத்துல தீர்க்க முடியாத எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரமாக இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேற ஒரே ஒரு கோணத்துல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு 3 படிகளை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். 3 ஸ்டெப்ல நமக்கான ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். அதனுடைய ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இப்ப பாருங்க, அந்த வேத புஸ்தகத்துல ஒரு 2 படகுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 படகுகள் கரையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 2 படகுகள். வேதம் சொல்லுகிறது, மீன் பிடிக்கிறவர்கள் தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கரையிலே 2 படகுகள் நின்று கொண்டிருக்கிறது. இது பாருங்க, இதுதான் கடல் என்று வைத்துக் கொள்வோம். இதுதான் கடல் மட்டம். இந்த கடல் மட்டத்துல இந்த கடல் மட்டத்துல கரையில 2 படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த படகுகள் வெறுமனே நிறுத்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணமும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனுடைய 2வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை இயேசு பார்க்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இந்த அதிகாரத்துல நமக்கு தெரியும், பேதுரு மீன் பிடிக்க போகிறார். ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க போயும் ராத்திரி முழுவதும் வலை போட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி போய் தோல்வியாக வந்த ஒரு மனிதனுடைய படகாகத்தான் இந்த படகு நின்று கொண்டிருக்கிறது. அப்போ சூனியமான ஒரு நிலைமையில இந்த படகு நின்று கொண்டிருக்கிறது. வெறுமையான நிலைமையில இந்த படகு நின்று கொண்டிருக்கிறது. அப்ப 2 படகுகளும் வலைகளை அலசி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய ஊழிய நாட்களில அவர் இந்த மாதிரி கடற்கரை பிரதேசங்கள், கிராமங்கள், பட்டணங்கள் இதெல்லாம் நடந்து போய் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கடற்கரையிலும் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக வரும் பொழுது அவர் எப்போது எங்க போனாலும் சரி திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு வருவார்கள். அப்ப திரள் கூட்டமான ஜனங்கள் வரும்போது அவர்களுக்கு போதகம் பண்ணுவதற்கு வசதியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த படகுல ஏறி உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறது வழக்கம். அப்போ அதுதான் இந்த நடந்த சம்பவம். ஆனால் நம்ம இன்றைக்கு அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் எடுத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு 3 நிலைமையில இதை நாம் பிரித்து சிந்திக்க போகிறோம். சரி, இப்போ இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா 2 படகுகள் வெறுமையாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த படகுகளுடைய உடமைஸ்தர்கள் அவைகளுடைய வலைகளை அலசி கொண்டு பழுது பார்த்து கொண்டு ஒரு வெறுமையான தோல்வியான ஒரு சூழ்நிலையில அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க,
இந்த நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து இங்க வந்து அந்த படகில வாசிங்க அதனுடைய 3வது வசனத்தை 2வது வசனத்தை மீண்டுமா வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகுகளில் ஒன்றில் அவர் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. 2 படகுகள் நின்று கொண்டிருந்தது. 2 படகுல அதுல ஒன்றில் இயேசு கிறிஸ்து ஏறிவிட்டார். அந்த படகு சீமோனுடைய படகாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தினுடைய முதல் படி என்பது, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான முதல் ஸ்டெப் என்பது இயேசு ஒரு படகிலே ஏற வேண்டும் என்பதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த படகு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த கடல் என்பது உலகத்தை குறிக்கிறது. அநேக கவிஞர்கள், அவர்கள் பல தரப்பட்ட கவிஞர்கள் தங்களுடைய கவிதையில் எழுதும் போது வாழ்க்கையை இந்த படகும் தண்ணீருக்கு ஒப்பனையாக வாழ்க்கை என்று அந்த படகு என்று சொல்லிதான் சித்தரிக்கிறார்கள். அப்போ ஒரு மனுஷனை குறிக்கிறது இந்த 2 படகுகள். அப்போ வெறுமையான, சூனியமான, தோல்வியான, எல்லா காரியத்திலும் ஏமாற்றமான, ஆசீர்வாதத்துக்காக தேடி தேடி வெறுமையாய் வந்த ஒரு மனுஷனை தான் இந்த வெறுமையான படகு குறிக்கிறது. ஒரு சூனியமான ஒரு படகு குறிக்கிறது. அப்போ இந்த படகு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய முதல் ஸ்டெப்பு இயேசு அந்த படகிலே ஏற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த படகு போல ஒரு சூனியமாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம். ராம் முழுவதும் வலை போட்டும் ஒன்றும் அகப்படாதபடிக்கு சூனியமான நிலைமை, ஆவிக்குரிய சூனியம், பொருளாதாரத்துல சூனியம், குடும்பத்துல வெறுமை, தனிப்பட்ட வாழ்க்கையில வெறுமை, வேலையில, சமுதாயத்துல என்று சொல்லி பலவிதமான தோல்வியினுடைய அனுபவத்துல இவர்கள் எப்படி படகை கரையில நிறுத்தி அலசி கொண்டிருந்தார்களோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில சூனியமாக, வெறுமையாக, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பல முயற்சி எடுத்தும் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்கள், பல வகையில நீங்கள் முயற்சி செய்து பார்த்தும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு முதல் ஸ்டெப் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இயேசு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது உங்களுடைய வெறுமை மாறுவதற்கான முதல் படியாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை உள்ளத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்வது என்பது அது ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ மதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கும் போதுதான் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு உள்ளே தான் ஆசீர்வாதமே ஒழிய கிறிஸ்துவுக்கு வெளியே ஆசீர்வாதம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடையாக இருப்பதற்கும், உங்களுடைய வாழ்க்கை சூனியமாய் இருப்பதற்கும், வெறுமையாய் இருப்பதற்கும் முதல் காரணம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் சுய பரிசோதனை பண்ண வேண்டும். ஒருவேளை இயேசுவை அறியாதவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, இயேசு உங்க படகுல ஏறும் பொழுது உங்களுடைய சூனியமான வாழ்க்கைக்கு மாற்றம் கொடுக்கிற முதல் ஸ்டெப்பாக இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது ஸ்டேஜ், முதல் ஸ்டெப், இயேசு அந்த படகுல ஏறுகிறார். இயேசு படகுல ஏறும்போதுதான் அந்த படகுல ஒரு மாற்றம் சம்பவிக்கிறது. அப்ப இயேசு படகுல ஏறிவிட்டாரா? இப்ப அடுத்தது 2வது ஸ்டெப். இது முதலாவது, இயேசு படகுல ஏறுவது முதல் படி, ஆசீர்வாதத்தினுடைய முதல் படி. இயேசு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. இயேசுவுக்கு உள்ளதான் சகல ஆசீர்வாதங்களும். ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இன்னைக்கு உங்க இருதயத்தை திறந்து, இயேசுவே என்னுடைய படகுல ஏறுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வாரும் ஆண்டவரே என்று சொல்லி வெறுமையான உங்க வாழ்க்கைக்குள்ளாக, சூனியமான உங்க வாழ்க்கைக்குள்ளாக, தகர்ந்து கிடக்கிற உங்க வாழ்க்கைக்குள்ளாக, இடிக்கப்பட்டு கிடக்கிற உங்க வாழ்க்கைக்குள்ளாக இயேசு கடந்து வரும்படியாய் நீங்கள் இன்னைக்கு விட்டு கொடுத்தால் உங்க படகுல இயேசு ஏறுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்க கதவை திறந்து கொடுக்கும் போது இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய்,
உங்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கும்படியாய், உங்களுக்குள்ளே விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் உங்களுக்குள்ளே வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சரி, முதலாவது இந்த படகுல இயேசு ஏறுகிறார். இப்ப வாசிங்க அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்ப பாருங்க, முதலாவது இயேசு ஒரு படகிலே ஏறுகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த முதல் ஸ்டெப்லயே இங்கே 2 படகுகள் நின்று கொண்டிருக்கிறது. 2 படகுகள் நின்று கொண்டிருக்கிறது. சீமோன் பேதுருடைய படகுல தான் இயேசு ஏறுகிறார். இந்த சீமோன் பேதுரு நீங்க வந்து என் படகுல ஏறுங்க ஆண்டவரேன்னு இவர் கூப்பிடல. நீங்க வந்து என் படகுல உட்கார்ந்து எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரேன்னு அவர் கூப்பிடல. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு அவர் கூப்பிடல. இந்த படகுல இயேசு ஏறுகிறார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான், அது ஒரு பாகம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும், உங்க உள்ளத்தை திறந்து கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும், அது ஒரு பாகம். ஆனால் உண்மையில நடக்கிறது என்னன்னு சொன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, இயேசுவை நீங்க எப்ப தெரிஞ்சு கொண்டீங்க? அவர் உங்களுக்கு உணர்வை கொடுக்கும் போதுதான் நீங்க வாங்க ஆண்டவரே நம்மளால சொல்ல முடியும். அந்த உணர்வை கொடுக்கிறதே அவர்தான், அவரை குறிச்ச அறிவை கொடுக்கிறதே அவர்தான். அப்போ அவர்தான் நமக்குள்ள உணர்வை கொடுக்கிறார். கொடுத்து நீங்க வாங்க ஆண்டவரே நம்மளை சொல்ல வைக்கிறதே அவர்தான். அந்த ஒரு பர்மிஷன் கொடுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை நமக்குள்ள உண்டாக்குகிறதே ஆவியானவர் தான். எனக்கு அருமையானவர்களே, அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, சூனியமான, வெறுமையான, தனிமைப்படுத்தப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் பிறக்கிறதற்கு முன்பு, உலக தோற்றத்திற்கு முன்பே, தாயின் கருவிலே உங்கள் எலும்புகள் உருவாகிறதற்கு முன்பே உங்களை கண்டிருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அவர் தெரிந்திருக்கிறார். உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவர் உங்களை முன்குறித்ததுனாலதான், நீங்க தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னமே அவர் உங்களை அறிந்திருக்கிறதுனாலதான், அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறதுனாலதான் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது நீங்களாக அவரை செலக்ட் பண்ணதாக அல்ல. அவர் உங்களை உலக தோற்றத்திற்கு முன்னமே முன்குறிச்சிருந்ததுனாலையும், அவர் உங்களை நேசித்திருந்ததுனாலையும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் இடம் கொடுக்கும் போது நான் தான் அவருக்கு இடம் கொடுத்தேன் என்ற ஒரு மனோபாவத்தில் அல்ல. அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்ததுனாலதான் இப்படி ஆண்டவருக்கு இடம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது இன்றோ நேற்றோ அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னமே, தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்னமே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால உங்களுடைய என்ன சூனியமாக இருந்தாலும், என்ன தரித்திரமாக இருந்தாலும், அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவராலே முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு பல சபைகளில பாஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம், நாங்க தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம், எங்க சபையில தான் நீங்க இருக்கணும், இந்த சபை விட்டு போன சபிக்கப்பட்டிருவீங்க என்று சொல்லி தவறான உபதேசத்துல ஜனங்களை பயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே உங்களை முன்குறித்திருக்கிறார், தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னமே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாஸ்டர் எப்ப வந்தாரு? ஆண்டவர் உங்களை முன்குறிச்சதுனாலதான் பாஸ்டரை அனுப்பினார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்டர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, பாஸ்டர் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாரே ஒழிய ஆண்டவர் உங்களை முன்குறித்ததுனாலதான் பாஸ்டர் உங்களிடத்துல வந்து பேசினார். அதனால உங்களுடைய ரட்சிப்புக்கு யாரும் அதிகாரி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், யாருடைய ரட்சிப்புக்கும் நாங்கள் அதிகாரிகள் அல்ல,
உங்களுடைய விசுவாசத்திற்கு நாங்கள் உடன் வேலையாட்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, யாராவது ஊழியர்கள் ஜனங்களை பயப்படுத்தினார்களானால், ஜனங்களை பலவிதமான காரியங்களை சொல்லி அவர்களை பயப்படுத்தி காணிக்கைக்காகவும் ஜனங்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுக்காகவும் சத்தியத்திற்கு விரோதமாக பேசினால் நீங்கள் தெளிவு பெற வேண்டும். ஊழியர்கள் அல்ல, ஊழியர்களுடைய திறமை அல்ல, அவர்களுடைய வரங்கள் அல்ல, அவர்களுடைய ஞானம் அல்ல, தேவனே உங்களை முன்குறித்திருக்கிறார், தேவனே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர்தான் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் இந்த ஊழியரை உங்ககிட்ட அனுப்பினார். எனக்கு அருமையானவர்களே, ஊழியர் முக்கியம் அல்ல, ஊழியரை அனுப்பின தேவன் தான் முக்கியம். எந்த ஊழியரையும் விக்கிரகமாக முன்பாக வைக்காதீர்கள். எந்த ஊழியரை நீங்க முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா அதுவே உங்க படகு சூன்யமாகிறதுக்கு முதல் காரணமாகும். எந்த ஊழியக்காரர்களையும் நீங்கள் பெருமைப்படுத்தி பேச ஆரம்பித்தால் அதுவே உங்களுடைய படகு சூன்யமாகிறதுக்கு, உங்க வாழ்க்கை தரித்திரமாகிறதுக்கு முதல் காரணமாக அமைகிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த ஊழியரை அனுப்பின சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர்தான் உங்களை நேசிக்கிறார். அவருக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்கள், அவரை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நேசியுங்கள், அவரை ஆராதியுங்கள். அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய முதல் படியாக இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சரி, இப்பொழுது முதலாக ஆண்டவர் உள்ளே ஏறிவிட்டார். இப்பொழுது மீண்டும் வாசிங்க அதனுடைய 4வது வசனத்தை, 5வது வசனத்தை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, இல்ல, அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். சீமோனுடையதா இருந்தது. அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி என்ன பண்ணாரு? கேட்டுக்கொண்டார். இப்ப பாருங்க, 2 படகு கரையிலே நின்று கொண்டிருக்கிறது. இப்ப சீமோன் பேதுருடைய படகுல இயேசு கிறிஸ்து ஏறிவிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து ஏறின உடனே அவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னன்னு சொன்னா, நான் ஏறின உடனே அந்த படகு இந்த இடத்துல நிற்க கூடாது. எந்த இடத்துல நின்று கொண்டிருந்ததோ, எந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததோ, எந்த இடத்துல சூனியமாயிருந்ததோ அதே இடத்துல நிற்பதற்காக இயேசு ஏறவில்லை. இயேசு அந்த படகுல ஏறின உடனே அந்த படகை சற்றே நகர்த்தும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படின்னா பாருங்க, இந்த படகு இங்கே நின்னதை சற்றே ஆழத்திற்குள்ள நகர்த்தும்படியாய் கேட்கிறார். அப்ப படகு பாருங்க சற்றே ஆழத்திற்குள்ளாக வந்து விட்டது. இங்க இருக்கிற படகை கொஞ்சம் தண்ணிக்குள்ளாக நகர்த்தியாச்சு. அப்போ இயேசு எதற்கு செஞ்சாருன்னா, இங்கிருந்து போதகம் பண்ணுவதற்காக. இப்ப நம்ம ஆவிக்குரிய விஷயத்தை அதுல இருந்து படிக்க போகிறோம். இயேசு உங்களுக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இருந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவர்கள் சற்றே நகர வேண்டும், சற்றே தள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த தண்ணீருக்குள்ளாக, தண்ணீர் என்ற வசனத்திற்குள்ளாக, தண்ணீர் என்ற பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அந்த படகு முன்பாக கடந்து வர வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று இயேசு உள்ள வரல. அது இயேசு உள்ள வந்ததுக்கு பிற்பாடு 2வது ஸ்டேஜ் என்ன பிரச்சனைனா, இயேசு உள்ள வந்தது உண்மைதான், நீங்க இருக்கிற மாதிரியே தான் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. எங்க நின்று கொண்டிருந்தீர்களோ, எந்த சுபாவத்தில் இருந்தீர்களோ, என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருந்ததோ அதிலிருந்து ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ உங்க வாழ்க்கையில சற்றே இந்த எல்லை, நீ இருந்த பொசிஷனை விட்டு சற்றே நகருன்னு சொல்றார் ஆண்டவர். நீ இங்க இருந்தால் ஆண்டவரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. இங்க இருக்கும்போது ஆண்டவரால் உங்களை போஷிக்க முடியாது. நீங்கள் சற்றே தள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாம் லோத்தை விட்டு சற்றே பிரிந்தது போல நாம் பல காரியங்களை விட்டு சற்றே நகர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் பிடித்து கொண்டிருக்கிற பல உறவுகள், நாம் பிடித்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உள்ள ஏறணும்னா முதலாவது சற்றே உங்களுடைய படகை நகர்த்து என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில சூனியத்துக்கான காரணம் உங்க படகு நகர்த்தப்படவில்லை. உங்க படகு இங்கேயே இருக்கிறது, கரையிலேயே நிற்கிறது. இயேசு ஏறின படகுக்கும் இயேசு ஏறாத படகுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? 2 ஒரே இடத்துல தான் நிற்கிறது, 2 சூனியமா தான் இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் புறச்சாதிகளை விட உங்களுக்குள்ள என்ன மாற்றம் இருக்கிறது? அவர்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. அவர்களுக்கும் சமாதானம் இல்லை, உங்களுக்கும் சமாதானம் இல்லை. அவங்க வேற வழிபாடு, நீங்க இயேசு வழிபாடு.
என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன் அப்படி வித்தியாசம் இல்லை தெரியுமா? நீங்க இருக்கிற இடத்துல நிற்கிறீர்கள். உங்களை சற்றே தள்ள வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். பேதுரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளில முதல் பிரசங்கத்துல சபை முதலாவது உண்டான உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே பேதுரு கிட்ட கேட்கிறாங்க, இப்ப நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது, வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி இப்ப பாருங்க, பேதுரு இன்னும் அநேக வார்த்தைகளால் அவர்களுக்கு சாட்சி சொல்லி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, பாருங்க, இந்த கரையில நிற்கிற சூனியமா இருக்கிற மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, வசனத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இயேசு அவர்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்களை பார்த்தா பேதுரு சொல்றாரு, நீ மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு உங்களை விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உங்க படகு ஆண்டவர் நிறைக்கல? ஏன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கல? ஏன் உங்களுடைய பாக்கெட் நிறையல? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? கோடி கோடியா சொத்து சேர்க்கறதுக்காக சொல்லல. இருக்கிறதுல சமாதானம், இருக்கிறதுல திருப்தி, இருக்கிறதுல கடன் பாரம் அது இது இல்லாதபடிக்கு, வியாதி என்று சொல்லி படுக்கையில் இல்லாதபடிக்கு சமாதானமான ஒரு ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வர்றதே ஒரு ஆசீர்வாதம். பணத்தால் பொருளால் அல்ல, சமாதானம் தான் ஆசீர்வாதம். எத்தனை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, நகை இருக்கிறது, கோடி கோடியான சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் சமாதானம் மட்டும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதற்கு பேர் சமாதானம். அவர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி வேதனைகள் வராது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு சொன்னா அதற்கு பின்னாடி, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி வேதனைகள் உண்டு. உங்க வாழ்க்கையில ஏன் வேதனை? உங்க வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை? உங்க வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் தடைபடுகிறது? எல்லாம் இருந்து ஏன் அனுபவிக்க முடியலன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களே ஒழிய நீங்க மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை விலக்கி கொள்ளவில்லை. மாறுபாடான சந்ததியோடு தொடர்பு இருக்கிறது, மாறுபாடான ஜனங்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வரவில்லை, ஆவிக்குரிய ஜனங்களோடு தொடர்பு கொள்ளவில்லை, ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களுக்குள்ள கிடையாது. இன்னும் உலக ஜனத்தோட, இன்னும் பழைய ஜனங்களோட, பழைய பழக்க வழக்கங்களோட, பழைய நண்பர்களோட சவகாசம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த பழைய சவகாசங்கள் உங்க வாழ்க்கையில சூனியத்தை கொண்டு வந்து விடும். பழைய சவகாசங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் அது உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கெடுத்து விடும். எனக்கு அருமையானவர்களே, மாறுபாடான இந்த சந்ததியிலிருந்து உங்களை விலக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஆசீர்வாத தடைக்கு அதுதான் காரணம். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது அதை எப்படி சொல்லுகிறார்? வாசிங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். இந்த சற்றே தவற விஷயத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு என்ன பண்ணாதீங்க? பிணைக்கப்படாதிருங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் அவர்கள் இருப்பார்கள், என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி, தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகி விட்டீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆனால் விலக வேண்டிய விஷயத்துல விலகவில்லை. இன்றைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்கள் அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டாயிற்று. வேதத்தினுடைய மகத்துவம் அவர்களுக்கு தெரியல. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்குள்ளே ஒளி வந்திருக்கிறது, ஒளிக்கும் இருளுக்கும் எப்படி ஐக்கியமா இருக்கும்? ரட்சிக்கப்படாத ஒருத்தியோடு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எப்படி இணைய முடியும்? உன் வாழ்க்கையில சமாதான கேடுக்கு காரணம் அந்நிய நுகத்துல நீ பிணைக்கப்பட்டதுதான். அந்நிய ஒளிக்கும் இருளுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? தேவனுக்கும் பிசாசுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது?
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு கிடையாது. தேவனுக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, சத்துரு பாருங்க, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆனால் விலக வேண்டிய விஷயங்கள், மாற்ற வேண்டிய விஷயங்கள், பிரித்தெடுக்கப்பட வேண்டிய காரியத்துல எங்கேயோ நாம் இன்னும் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா வைராக்கியமாய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும். ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன சொன்னாரு? உன் இனத்தையும் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏன் அப்படி சொல்றாரு? அங்கேயே வச்சு அவர் ஆசீர்வதிச்சிருக்க வேண்டியதானே. தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அதற்கான பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல வேண்டும், அதற்காக அவனை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்நியர்கள் அந்த இடத்துல இருக்க முடியாது, அந்நியர்களோடு இசைந்து இருக்கிறவனை அவர் ஆசீர்வதிக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துடைய தவறுக்கு, ஆசீர்வாதத்துடைய குறைவுக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம், ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். உங்க வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? உங்க படகு நகர்த்தப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீர்களா? அந்நிய நுகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறீர்களா? அவிசுவாசியோட ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறீர்களா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்களா? தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவனுடைய பிள்ளைகளோடு, வசனத்தோடு, ஆவியானவரோடு தொடர்பு இருக்கிறீர்களா? இதெல்லாம் இல்லாம என்னை ஆசீர்வதிக்கலாம் ஆண்டவரே நீங்க கேட்கறீங்க பாருங்க, அது வசனத்துக்கு விரோதமானது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்க ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில நீங்க இருக்கிற நிலைமையை விட்டு, இருக்கிற பழைய சுபாவங்களை விட்டு, இருக்கிற மாறுபாடான சந்ததிகளுடைய ஐக்கியத்தை விட்டு, பிசாசினுடைய தந்திரங்களை விட்டு உங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்கிருந்து உங்களை மாறுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். இது நீங்க தான் செய்யணுமே ஒழிய ஆண்டவர் செய்ய மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. படகுல அவர் ஏறினாரு, இவர் செஞ்சிருக்கலாம்ல. இவர் கூட திரள் கூட்டமான ஜனங்கள் வந்தாங்க, எல்லாரும் வாங்க படகை நகர்த்திட்டு கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போகன்னு அவர் சொல்லவில்லை. படகுக்கு யார் சொந்த காரணம், படகுக்கு யார் உடமஸ்தனோ, எவன் சூனியமா நின்று கொண்டிருந்தானோ அவங்கிட்ட தான் சொல்றாரு, இந்த படகை நீ நகர்த்து என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பாஸ்டருக்கு செய்ய முடியாது, ஆண்டவர் செய்ய முடியாது. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கேட்காதீங்க. அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். படகை நகர்த்த வேண்டியது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியது உங்களுடைய கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். பேதுரு தான் அந்த படகை நகர்த்துகிறான். எனக்கு அருமையானவர்களே, உங்க படகை நகர்த்துறதுக்கு நீங்க தயாரா? உங்க படகு நிறைய வேண்டும் என்றால், உங்க சூனியம் மாற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றால், உங்க படகு இன்றைக்கு நகர்த்தப்பட்டு தான் ஆக வேண்டும். உங்க சூனியம் மாறணும்னா இன்றைக்கு உங்களுக்கு படகு நகர்த்தப்பட்டு தான் ஆக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாய் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, வாசிக்க அந்த வசனத்தை, அடுத்த வசனத்தை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, இல்ல அந்த மூன்றாவது வசனத்தை மீண்டுமா வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து, அந்த படவில் என்ன பண்ணாராமா? உட்கார்ந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. படகுல இங்க ஏறினாரு, இங்க வந்தாதான் உட்காருகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு நின்றுட்டே பேசிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க போக போறாங்கன்னு அர்த்தம், சீக்கிரம் போக போறாங்கன்னு அர்த்தம். ஆனா வந்து வசதியா சோஃபால உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் பேச போறாங்கன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு கெஸ்டா தான் இருக்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு போராட்டம் வரும்போது ஆண்டவரே கூப்பிடுறது, அவர் உதவி செய்யறாரு, போயிட்டு வாங்க ஆண்டவரே அனுப்பி விடுறீங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்க படகுல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரா? உங்க வீட்டுக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறாரா? உங்க இருதயத்தில் அவர் குடிகொண்டிருக்கிறாரா? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? உங்களுடைய எல்லா விஷயத்திலும் தேவன் கிரியை செய்கிறாரா? அது இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சூன்யமாகத்தான் இருக்கும். பாருங்க, பேதுருடைய படகுல இயேசு உட்கார ஆரம்பித்தார். அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, இங்கிருந்து போதகம் பண்ண ஆரம்பித்து விட்டார். இங்க பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பாருங்க. படகு சூன்யமா இருக்குது, பக்கத்துல இருக்கிற படகு சூன்யமா தான் இருக்குது. இப்ப திரள் கூட்டமான ஜனங்கள் இங்க வந்துட்டாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி. இப்ப சூனியமா இருக்கிற படகை நகர்த்துன்றது. இவனுடைய நிலைமை என்னது? ராத்திரி எல்லாம் வலை போட்டு தோல்வியா வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறவன். இப்ப இயேசு உள்ள ஏறி என்ன சொல்லிட்டாரு? நகர்த்து அப்படின்ட்டாரு. இவன் நகர்த்துனா இப்போ இந்த படகு மீன்களால் நிரப்பப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. படகுல மீன் கிடையாது. தேவன் இந்த படகை ஆசீர்வதிக்கவும் கிடையாது. தேவன் தான் உள்ள இருக்கிறாரே ஒழிய, இயேசுதான் உள்ள இருக்கிறாரே ஒழிய ஆசீர்வாதம் இன்னும் வரல. ஆனா கவனிச்சுக்கோங்க, இவர் உட்கார்ந்த உடனே முதல்ல அங்க என்ன நடக்குது தெரியுமா?
இந்த சூனியமான படகிலிருந்து, இந்த வெறுமையான படகிலிருந்து, இந்த வேதனையான படகிலிருந்து அவருக்கு பின்னாடி வந்த திரள் கூட்டமான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை சூனியமா இருக்குதா, வேதனையா இருக்குதா, உங்க வாழ்க்கை தரித்திரமா இருக்குதா, பாடுகள் நிறைஞ்சிருக்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீர்களா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஒரு வார்த்தை சொன்ன உடனே பேதுரு படகை நகர்த்தினான். இயேசுவுக்கு அவனுடைய படகுல இடம் கொடுத்தான். இப்ப இயேசு பாருங்க, அவன் படகுல ஆசீர்வாதம் கிடையாது, ஆனால் அவன் படகிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த ஜனங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. பாருங்க, உங்க வாழ்க்கையில இயேசு வந்தாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான ஆயத்தத்தை அங்க நடக்கிறது. ஆனால் ரொம்ப பியூட்டி என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பிளாட்ஃபார்மா பயன்படுத்தி அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். பல ஊழியர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் படகு சூனியமா இருக்கும். அவர்கள் அநேகருக்கு பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள், இவர்கள் படகு சூனியமா இருக்கும். என்ன ஆண்டவரே, எல்லாருக்கும் ஜெபித்துட்டு இருக்கிறேனே, மற்றவங்களுக்காக எல்லாம் நான் பாரப்படுறேனே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி? சோர்ந்து போகாதீங்க. உங்க படகுல இருக்கிறவர் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த படகு நிறையத்தான் போகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த படகு மாத்திரம் அல்ல, சூனியமா இருக்கிற அடுத்த படகு நிறையத்தான் போகிறது. அதற்கான முன்னோட்டமாக தான், உங்களை ஆசீர்வதிக்கிறதனுடைய முன்னோட்டம் தான் உங்க படகுல இருந்து திரள் கூட்டமான ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஊழியம் செய்கிறவர்கள் உங்கள் மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று உறுதிப்படுத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க மூலமா ஆசீர்வாதம் வெளியே போக வேண்டும், உங்க மூலமா தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி நடந்துச்சுன்னா உங்க படகு நிரம்ப போகிறது என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சூனியமான படகுல இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். பாருங்க, வெறுமை, வேதனை, தரித்திரம், அந்த நிலைமையில் இருந்த படகை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாராலும் கைவிடப்பட்டு தரித்திரம், சூனியம், ஒண்ணுக்கு உதவாகல, நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன் நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க படகை தான் உபயோகப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. யாருக்கு சூனியமா இருக்கிறதோ, சமாரியா ஸ்திரீ பாருங்க, ஊரால் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மகள்கிட்ட தான் போய் பேசினாரு. அவள் தான் ஒரு ஊரை கூட்டி கொண்டு வந்தாள். சகையை பாருங்க, எல்லாரும் வெறுத்தாங்க. இயேசு அவனை தான் அழைத்தார். அவன் வீட்டுல தான் போய் தங்குவேன் என்று சொன்னார். நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களா, நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்களா, தள்ளப்பட்டிருக்கிறீர்களா, வேதனையால் இருக்கிறீர்களா? உங்க படகுதான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களை கொண்டுதான் இந்த திரள் கூட்டமான ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் இருந்துதான் தேவன் பிரசங்கம் பண்ண போகிறார். உங்க மூலமாகத்தான் வார்த்தை வெளிப்பட போகிறது. தேவ பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறீர்கள். அதுதான் 2வது ஸ்டேஜ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரலன்னா, இவ்வளவு பாக்கியம் நிறைந்த இந்த 2வது ஸ்டேஜுக்கு என் படகு நகர்த்தப்படவில்லை. மாறுபாடான சந்ததியிலிருந்து நான் மாறவில்லை. இப்படி நீங்க மாறாததுனால உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை. சரி, இப்ப பாருங்க, இது 2வது ஸ்டேஜாக ஆண்டவர் சொல்லுகிறார். 3வதாக வாசிக்க 4வது வசனத்தை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, இந்த படகுல உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணி முடித்ததுக்கு பிற்பாடு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி, இப்ப பாருங்க, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப பாருங்க, 3வது ஸ்டேஜ், ஆழத்திற்குள்ளாக உடைய படகு கொண்டு போன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஏறாரு, நகர்த்துன்னு சொல்றாரு, அடுத்தது ஆழத்திற்குள்ளாக கொண்டு போய் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த படகு ஆழத்திற்குள் போனால்தான் ஆசீர்வதிக்கவே முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீன் எங்க கிடைக்கும்? கரையில மீன் கிடைக்கும், ஆழத்துக்குள்ள போனாதான் மீன் கிடைக்கும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கரையிலேயே நின்றுட்டு இருந்தா மீன் எப்படி கிடைக்கும்? இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு ஸ்டேஜ். நீங்க முதலாவது உங்களை நகர்த்தணும், அடுத்தது நீங்க ஆழத்திற்குள்ளாக கொண்டு போக வேண்டும். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஆழத்துக்கு போகாம இங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. தண்ணியில தான் இறங்கிட்டோம், தண்ணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த தண்ணியெல்லாம் ஆண்டவர் சொன்னது, ஆழத்தில் இருக்கிற தண்ணியை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? உங்க படகு இந்த 3வது ஸ்டேஜுக்குள்ள போகவே இல்லை. பல கிறிஸ்தவர்கள் 2வது ஸ்டேஜிலே நிக்கிறாங்க, பல கிறிஸ்தவர்கள் முதல் ஸ்டேஜிலே நிக்கிறாங்க. எப்படி உங்க படகை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் படகை நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ.
ஆழத்திற்கு நீங்க தள்ளி கொண்டு போ. வசனத்தினுடைய ஆழத்திற்குள்ளாக நீங்க போங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆழத்திற்குள்ளாக போங்க. கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய ஆழத்திற்குள்ளாக போங்க. பரிசுத்த ஆவியினுடைய ஆழத்திற்குள்ளாக நீங்க போங்க. அந்த ஆழத்திற்குள்ளாகத்தான் ஆசீர்வாதம் இருக்குதே ஒழிய கரையிலே ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த தண்ணீர் என்று சொன்னால் இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறது. இந்த தண்ணீர் என்று சொன்னால் வசனம், வேர்டு, வசனத்தையும் குறிக்கிறது. அப்ப பாருங்க, நீங்க வசனத்தினுடைய ஆழத்திற்கு போனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய ஆழத்திற்குள் போனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கரையிலிருந்தே துள்ளிட்டு இருக்காதீங்க, ஆழத்திற்குள் போங்க. நிறைகுடம் தழும்பாது. இன்னைக்கு துள்ளுறவங்க எல்லாம் இந்த கரையிலே நிக்கிற ஆளுங்க. கரையில நிக்கிற ஆளுகளுக்கு மீன் பிடிக்க முடியாது, துள்ளத்தான் முடியும். ஆனால் ஆழத்துக்குள் போன படகுகள் அது துள்ளாது, வலை அது படகு நிறையும் மீனோட தான் அது திருப்பி வரும். எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உங்க வாழ்க்கையில ஏன் விடுதலை இல்லை? ஊழியத்துல ஏன் மீன்கள் இல்லை? சபை ஏன் நிறைய மாட்டேங்குது? கரையிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள், கரையில நின்று ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆழத்திற்குள்ளாக உங்க படகை கொண்டு போக வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆழம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, இப்ப கவனிச்சு பாருங்க. இந்த தண்ணீர் இப்படி இருக்குதுன்னு சொன்னா இதுதான் கரை. இந்த கரை தண்ணிக்குள்ள எப்படி இருக்கும்னா இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பா போய்கொண்டே இருக்கும், ஸ்லோப்பா போகும். இதெல்லாம் மணல். இப்ப தண்ணி இப்படிதான் இருக்கும், நமக்கு தெரியாது. கடல்ல நீங்க இறங்கும் போது அப்படியே தண்ணீர் ஆழமா உள்ள போய்கொண்டே இருக்கும். இப்ப பாருங்க, ஏன் ஆழத்துக்குள்ள கொண்டு போக சொல்றாரு அப்படின்னா, இந்த படகு இந்த இடத்துல நிக்கிற வரைக்கும் இங்க பாருங்க, இந்த தரைக்கும் இந்த படகுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சும்மா தண்ணிக்குள்ள நிக்கிற மாதிரி தான் நிக்குது, ஆனா கரையில தான் நிக்குது. அப்போ இந்த கரையில நிக்கிறதுக்கும் இந்த கரையில நிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, சற்றுதான் தள்ளி இருக்குது. நீங்க பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இங்க நிக்கிறது இங்க வந்துருச்சு, அவ்வளவுதான். சபைக்குள்ள வந்துட்டாங்க, வெளியில இருந்தாங்க, சபைக்குள்ள வந்துட்டாங்க, அவ்வளவுதான். வேற ஒரு மாற்றமும் கிடையாது. இது என்னன்னு தெரியுமா? சில நேரத்துல கடல் உள்வாங்கும் பாருங்க. ராமேஸ்வரத்துல திடீர்னு கடல் உள்வாங்குச்சு அப்படிம்பாங்க. உள்வாங்கினோம்னா 1 கிலோமீட்டருக்கு கரையா இருக்கும், தண்ணி உள்ள போயிடும். இப்ப பாருங்க, இந்த கரையில நிக்கிற விசுவாசின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கடல் உள்வாங்குச்சுன்னா இந்த படகு இந்த தரை தட்டி நிற்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கரையில் நிக்கிற படகு மாதிரியே இந்த படகு தரை தட்டி நிற்கும். உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ஆழத்துக்குள்ள போகலைன்னா எந்த நேரத்திலையும் கடல் உள்வாங்கலாம், எந்த நேரத்திலையும் பிரச்சனை வரலாம், எந்த நேரத்திலையும் போராட்டம் வரலாம். உங்க வாழ்க்கையில படகு தரை தட்டி நிக்கிறதுல எந்த நேரத்திலையும் நடக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, உங்க படகை நிறைக்கணும்னா இந்த டேஞ்சரான பொசிஷன்ல ஆண்டவரால நிறைக்க முடியாது. இந்த டேஞ்சரான இடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படகை ஆழத்துக்குள்ள கொண்டு போ. இப்ப பாருங்க, ஆழத்துக்குள்ள கொண்டு போனா இந்த படகுக்கும் இந்த தரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க எவ்வளவு ஆழமா இருக்குது. அப்போ இந்த இந்த தரை என்பது உலகத்தை குறிக்கிறது, உலகம். இந்த தண்ணீர் என்பது ஆவிக்குரிய வசனம், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ இந்த 2வது ஸ்டேஜில் இருக்கிறவர்கள் உலகத்துக்கு அருகிலே தான் இருக்கிறார்கள். உலகத்துக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எப்ப வேணாலும் பின்வாங்கி போயிடலாம், எப்ப வேணாலும் பாவத்தில் விழுந்துடலாம், எப்ப வேணாலும் அவர்கள் கடவுளுக்கு விரோதமா செயல்படலாம். ஏன்னா ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது, உலகம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. ஆனால் ஆழத்துக்கு போன விசுவாசிக்கு பாருங்க, உலகம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. அவன் பாதுகாக்கப்படுவான், அவன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும், அவன் வாழ்க்கையில விடுதலை இருக்கும், அவன் படகு நிறைந்து இருக்கும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க படகு எங்க நிக்குது? உங்க படகு தரை தட்டி நிக்கிறதா, அல்லது உலகத்தோட பக்கத்திலே நிக்கிறதா, அல்லது ஆழத்திற்குள் போயிருக்கிறீர்களா? ஏன் உங்களை ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? உங்க படகு ஆழத்தில் வந்தால் மட்டுமே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்னொன்னு பாருங்க, இந்த படகு இங்க நிக்கிற வரைக்கும் இந்த கரையில் இருக்கிற மற்ற மனிதர்கள் ஈஸியா உங்களோட தொடர்பு கொள்ள முடியும். உங்க படகு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற வரைக்கும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற வரைக்கும் உலகமும் பாவமும் ஈஸியா உங்களை தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் நீங்க ஆழத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த தண்ணீர்ல மிதந்து வர்றவன் மட்டும்தான் உங்களை தொட முடியுமே ஒழிய, ஆவியானவருக்குள்ள வசனத்துக்குள்ள வர்றவன் தான் உங்ககிட்ட நெருங்க முடியுமே ஒழிய, இந்த உலகம் உங்களை நெருங்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஏன் உங்க வாழ்க்கையில தோல்வி? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் வேத வாசிக்க முடியல? ஏன் ஊழியம் செய்ய முடியல? ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல தான் நிக்கிறது. உலகத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பக்கம் தான் இருக்குது. எந்த நேரத்திலையும் தர தட்டும்,
எந்த நேரத்திலையும் பிரச்சனை வரும், எந்த நேரத்திலையும் உங்களுடைய ஜென்ம சுபாவம் வெளிப்படும். ஆனால் உன் படகு ஆழத்துக்குள்ள போயிருச்சுன்னு சொன்னா அங்க ஆவிக்குள்ளாக நீங்க நடத்தப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கரை கிட்ட தள்ளி நிக்கிற படகு உண்மையிலேயே அது வந்து தரையுடைய அந்த ஸ்ட்ரென்த்ல தான் நின்றுட்டு இருக்கும். ஏன்னா பக்கத்துலயே நிக்குது இல்லையா. ஆனா ஆழத்துக்குள்ள போன படகு பாத்தீங்கன்னா தரைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, தண்ணியுடைய ஸ்ட்ரென்த்ல தான் நின்றுட்டு இருக்கும். அப்போ இங்க நிக்கிற படகு என்ன இருந்தாலும் தரையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ஆழத்துக்குள்ள போன படகு தண்ணீரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. நீங்க சற்றே நகர்த்தப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க உலகத்தினுடைய காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க ஆழத்துக்குள்ள போனீங்கன்னா ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களா இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, பேதுருடைய வாழ்க்கையில சூனியமா இருந்தவனை அந்த ஆழத்திற்குள்ளாய் கொண்டு போய் விட்டார். ஆழத்திற்குள்ளாய் கொண்டு போய் விட்டார். உங்க படகும் இன்னைக்கு இந்த ஆழத்திற்குள்ளாய் போக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இப்ப இந்த ஆழத்துக்குள்ள போன உடனே இப்ப வாசிங்க அடுத்த வசனத்தை. அதற்கு 5வது வசனம். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆழத்துக்குள்ள போனோன்னு இப்ப வலையை போடு அப்படின்ட்டு சீமோன் பேதுரு சொல்றான், ராம் முழுவதும் வலை போட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஆனால் உங்க வார்த்தைக்கு இப்பொழுது நான் வலை போடுகிறேன். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கீழ்ப்படிதல். ஆழத்துக்குள்ள போனா கீழ்ப்படிதல் வந்துடும், இங்க இருந்தா கீழ்ப்படிதல் வராது. ஆழத்துக்குள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிதல் வரும். ஏன்னா விடிய விடிய வலை போட்டிருக்கிறான், அதே இடத்துலதான் படகு கொண்டு போய் நிறுத்துறாரு, அதே இடத்துலதான் ஆண்டவர் வலையும் போட சொல்றாரு. அவருடைய வார்த்தைக்கு நான் வலை இருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னா வலையை போட்டவன் என்ன நடந்துச்சு வாசிங்க. அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் 6-7 பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். போதும். இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு வலையை போட்ட உடனே வலை கிழிகிற வரைக்கும் மீன். நான் இப்படி சிந்திக்கிறேன், நீங்க தேவ சித்தம் இல்லாமல், தேவனை இயேசு உங்க படகுல இல்லாம நீங்க இதே ஆழத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்க போயிருக்கலாம். பேதுரு பாருங்க, நேற்று அந்த இடத்துக்கு போனாரு, நேற்று ராத்திரி எல்லாம் இந்த இடத்துல தான் வலை போட்டுட்டு இருந்தாரு, ஒரு மீன் வரல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவருக்கு சிருஷ்டிகர்த்தா, மீன்களை படைத்தவர் அவர் தான், எல்லா மீனுக்கும் கட்டளை கொடுத்தாரு, ஒரு மீன் கூட அவன் வலையில ஏறக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவ சித்தம் இல்லாமல், தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவனை கூட கூட்டிட்டு போகாம, தேவனோடு இணைந்து இல்லாம நீங்க போய் என்ன வலை போட்டாலும் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு மீன் கூட அதுல ஏறக்கூடாதுன்னா ஒரு பைசா கூட உங்க கையில வராது. பலருடைய வாழ்க்கையில ஊழியத்தை விட்டு வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. தேவ சித்தத்தை விட்டு நீங்க வேலைக்கு போய் உட்காருங்க, விடிய விடிய வலை போடுங்க, ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா கட்டளை போட்டிருக்கிறவர் அவரு, ஒரு மீன் கூட உள்ள ஏறக்கூடாதுன்ட்டாரு. இப்ப பேதுரு பாருங்க, இயேசுவை சுமந்து கொண்டு போகுது அந்த படகு. ஆழத்துக்குள்ள போன உடனே இப்ப சொல்றாரு, உங்க வார்த்தைக்கு இப்ப நான் வலை போடுற ஆண்டவரு அப்படின்னா வலை கிளியிற வரைக்கும் மீன். நான் நினைக்கிறேன், பேதுருவை இயேசு படகுல இருந்து வலை போடுன்னு சொல்லும் போது மீன்களுக்கு கட்டளை கொடுத்துட்டாரு, இந்த எல்லையில் இருக்கிற எல்லா மீனும் இவன் வலைக்குள்ளதான் வரணும். எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் இயேசு உங்க படகுல இருக்கணும், நீங்க ஆழத்துக்குள் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆழத்துக்குள் வாங்க. மேம்போக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், மேம்போக்கான கிறிஸ்தவ வாழ்க்கையை வெறுத்து தள்ளுங்க. ஆழத்திற்குள் வந்தால் வலை கிளியிற வரைக்கும் நீங்க மீனை பெற்றுக் கொள்ளலாம். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஆழத்துல இருந்து இங்க சூனியமா நிக்கிற பக்கத்துல இருக்கிற படகு கூப்பிடுறான், வா, அவர்கள் படகும் நிறைகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நீ உன்னுடைய ஸ்டெப் எடுத்து முன்னாடி வா, நீ ஆழத்துக்குள்ள வா. நீ வந்தால் நீ ஆழத்துல நின்று உங்க கூட இருக்கிறவங்களை எல்லாம் நிறையும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு பலர் என்ன பண்றோம், பல சாக்கு போக்குகளை சொல்லி நம்ம படகை கரையிலேயே நிறுத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா நீ முதல் ஸ்டெப் எடுத்து ஆழத்துக்குள்ள வா. நீ வந்தால் இந்த படகெல்லாம் ஆழத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும். பாருங்க, இவன் அங்க வந்து கூப்பிட்ட உடனே செய்கை காமிச்சான் வசனம் சொல்லுது, கூப்பிட கூட இல்ல, சத்தம் கூட இல்ல, ஆக்ஷன் பண்ண உடனே எல்லா படகும் வந்துட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க, சமாரிய ஸ்திரீ ஊரவே கூட்டிட்டு வந்த மாதிரி ஆழத்துல போயிருக்கிறவன்
பேசலாம் வேண்டாம், ஆக்ஷன் பண்ணாலே ஜனங்கள் வந்துருவாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் கூட அப்படித்தான். நீங்க ஆழத்துக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த ஆழம் இன்னொரு காரியத்தை கூட சொல்லி கொடுக்கிறது. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க வீட்டுல போய் அதை வாசிச்சு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டி கொண்டு போகிறார். அவனை கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு அப்படி ஆழத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப சொல்ற, ஆண்டவரே எனக்கு இனி நீந்தி கடக்க முடியாத ஆண்டவரே அப்படின்னா ஆழத்துக்கு போயிட்டான். இனி நீந்தி என்னால கடக்க முடியாத ஆண்டவரே, அவனை மறுபடியும் கரைக்கு கூட்டிட்டு வர்றாரு. வசனம் சொல்லுகிறது, கரையில இருபுறமும் விருட்சங்கள், மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிறவைகள், அவைகளுடைய இலைகள் மருந்து, அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தினுடைய பார்வையில் அந்த இடத்துல சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்க ஆழத்துக்குள் வந்தாதான் கிடைக்கும். இது தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் என்றால், ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர்கள் நிற்கிறது இந்த ஸ்டேஜ். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு என்பது ஆழத்திற்குள்ளதான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுல நீங்க இருந்தீங்கன்னா உங்க படகும் நிறையும், உங்க சபையும் நிறையும், உங்க வலையும் நிறையும், அடுத்தவனுடைய படகும் நிறையும். ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்களும் சூனியமா தான் இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சூனியமா தான் இருப்பீங்க. தேவ பிள்ளைகளே, ஊழியத்துல விருத்தி அடைவதற்கு, சபையில விருத்தி அடைவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடைவதற்கு நீங்கள் ஆழத்திற்குள் வந்தே ஆக வேண்டும். அந்த ஆழத்திற்குள்ளாக வலை கிளியிற வரைக்கும் மீன் பேதுரு பயப்பட்டு, ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே அப்படின்னு பயந்து போய், நான் பாவியான மனுஷன் ஆண்டவர் என்று தன்னை சமர்ப்பணம் பண்ணுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான 3 படிகள். இந்த 3 படிகளில உங்க படகு இன்றைக்கு ஆழத்துக்குள் வந்தால் உங்க வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நம்ம பழைய கதையை படிச்சிருப்பீங்க. ஒரு கதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பெரிய குளம் இருக்குது, ஒரு பெரிய குளம், சரிங்களா? இந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது, மரம் இருக்கிறது. இங்க ஒரு படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தண்ணீர், குளம் ஃபுல்லா தண்ணீர். இப்போ ராத்திரி எல்லாம் துடுப்பு போட்டு ஒரு படகு, ஒரு போட்மேன் வந்து ராத்திரி எல்லாம் துடுப்பு போடுறாரு. படகு விடிய காலம் எழுந்திரிச்சு பார்த்தா படகு அங்கேயே நிக்குது. என்ன அர்த்தம்? ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன விஷயம்னா, இவர் துடுப்பு போடுறாரே ஒழிய இந்த மரத்திற்கும் இந்த படகுக்கும் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு? படகு நிறுத்தி வைக்கிறதுக்காக. இவர் கயிறு அழுக்காமே துடுப்பு போட்டே இருக்கிறதுனால விடிய விடிய துடுப்பு போட்டுக்காரு. விடிச்சு பார்த்தா படகு அங்கேயே நிக்குது. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான். உங்க படகு ஆழத்துக்குள்ள கொண்டு போகணும்னு ஆசை இருக்குது. விடிய விடிய துடுப்பு போடுறீங்க, ஜெபம் பண்றீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, உபவாசம் எல்லாம் நடக்குது. ஆனா படகு அங்கேயே தான் நிக்குது. என்ன விஷயம் தெரியுமா? கட்டு. இந்த கட்டு 2 வகை இருக்குது. ஒன்று, பிசாசு உங்களை போகக்கூடாதுன்னு கட்டுற கட்டு, பிசாசு பண்ற கட்டு. பிசாசு பண்ற கட்டு அவுக்குறது ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுங்களா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்து பிசாசின் மேல வெற்றி சிறந்து விட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. படகு மூவ் ஆகாததுக்கு 2 காரணம். ஒன்று, இங்க வெளியில் இருக்கிற ஒரு மனிதன் இந்த படகு போகக்கூடாதுன்னு கட்டி வைக்கிற கட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நம்ம முன்னேறக்கூடாதுன்னு பண்ற கட்டு. அந்த கட்டு அவர்களுக்கு ரொம்ப பிரச்சனையே கிடையாது. பிசாசு ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த வசனமே போதும். இயேசு வெற்றி சிறந்தார்னு சொல்லும் போதே அவனுடைய எல்லா கட்டுகளும் உடைஞ்சிடும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒருவேளை செய்வினைகள், மாந்திரீகங்கள், ஏவல்கள், வசியங்கள் உங்க குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள போகாதபடிக்கு, தொழில் முன்னேறாதபடிக்கு, சபையில பெருகாதபடிக்கு சத்துரு என்ன கட்டு கட்டியிருந்தாலும், உலகத்தில் இல்லாத மந்திரங்களை உபயோகிச்சிருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர். இயேசு என்ற நாமம் சொல்லும் போது அந்த கட்டு உடைஞ்சிரும், போட்டு முன்னாடி போயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க படகு விடிய விடிய போட்டுட்டு நகராததுக்கு முதல் காரணம் பிசாசினுடைய கட்டா இருக்கலாம். அது ரொம்ப ஈஸி அவுக்கிறது. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது அந்த கட்டை உடைக்கும் போது அது உடைஞ்சிரும், அவ்வளவுதான். 2வது ஒரு கட்டு இருக்குது. நானே என் படகை போய் நிறுத்தி மரத்துல கட்டுறது. நானே போய் கட்டுறது. எதுக்கு? கொஞ்சம் சேஃப்டியா கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு காலையில போய்க்கலான்றதுக்காக நானே நிறுத்துகிற கட்டு.
எனக்கு அருமையானவர்களே, பிசாசோட கட்டை உடைக்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம கட்டுற கட்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிசாசு இவ்வளவு பெரிய கயிறை போட்டு கட்டியிருந்தாலும் இயேசு என்ற நாமம் சொல்லும் போது அது உடைஞ்சிடும். ஆனால் நம்ம சின்ன நூல் போட்டு கட்டி வச்சிருந்தாலும் அது என்ன நாம சொன்னாலும் அது உடையாது. நீங்க எதை கட்டினீர்களோ, நீங்க எங்க போய் கட்டினீர்களோ, எந்த விஷயத்துல நீங்க போய் கட்டப்பட்டீர்களோ, எங்க போய் நீங்க பேசுனீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன காரியத்துல நீங்க பாவத்துல விழுந்தீங்க, எந்த விஷயத்துல ஆண்டவருடைய வசனத்துக்கு மீறினீங்க, எந்த விஷயத்துல உங்களுடைய காரியத்துல இன்னும் மாற்றம் இல்லை, எந்த விஷயத்துல உங்ககிட்ட குறைவு இருக்குது, இதை நீங்கள் உணர்ந்து பாவ அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்காம இந்த கட்டு உடையாது. இன்னைக்கு பல கிறிஸ்தவருடைய படகு இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரிய கட்டெல்லாம் கிடையாது, பெரிய சங்கிலி எல்லாம் கிடையாது, சின்ன நூல் தான். படகு நகராது. சின்ன நூலா இருந்தாலும் நகராது படகு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 32 சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்க படகு நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், சோசியல் ஒர்க் பண்ணலாம், சபைக்கு காணிக்கை கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க படகு நகராது. உங்க படகு ஆழத்துக்குள்ள போகாது. 20 வருஷம் ஆனால் இங்கதான் நிற்கும். இன்னைக்கு ஆவியாளர் சொல்லுகிறார், நீ ஆழத்துக்குள்ள போகணும்னா 2 கட்டு. 1 பிசாசின் மூலமாக வந்தது, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். பிசாசை குறித்து நீங்க ஒரி பண்ண வேண்டாம். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போதே அவன் அலறி போய் விடுவான். ஆனால் உன்னை குறிச்சுதான் நீ கவலைப்படணும். உங்களுக்குள்ள இருக்கிற சில சுபாவங்கள், உனக்குள்ள இருக்கிற சில குறைவுகள், உனக்குள்ள இன்னும் அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள், உனக்குள்ள இருக்கிற இன்னும் விடுதலை இல்லாத காரியங்கள், அது உங்களுடைய படகு நகர்றதுக்கு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் பாவத்தை அறிக்கை பண்ற ஆண்டவரே, என் வாழ்க்கையில விடுதலை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்க படகு மூவ் ஆக ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, உங்க படகை நிறைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு உன் படகு நகர்ந்தே ஆக வேண்டும். உங்க பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறீர்களோ அந்தந்த ஸ்டேஜில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆழத்திற்குள்ளாக போங்கள். உங்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உடைய கரம் செயல்படுவதாக. எந்த ஸ்டேஜில் இருக்கிறார்களோ, எந்த இடத்துல அவர்கள் குறைவா இருக்கிறார்களோ, ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இன்றைக்கு அவருடைய படகு ஆழத்திற்குள் போவதாக. பேதுருவுடைய படகு ஆழத்திற்குள் போனது போல, பேதுருவுடைய படகு நிறைந்தது போல, பேதுருவுடைய வலை நிறைந்தது போல, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆழத்தின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும், பெரிய விஷயமா இருந்தாலும், இன்றைக்கு ராத்திரி ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்துவீராக ஆண்டவரே. அவர்களோடு பேசுவீராக ஆண்டவரே. அவருடைய படகு இன்றைக்கு மூவ் ஆகிறதற்காக எமக்கு நன்றி. அநேகருக்கு இவர்கள் பிரயோஜனமா இருக்கு. கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.